பார்த்தீங்கன்னா சோயா பீன் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு ஒரு குருமா பண்ணலான்ட்டு இருக்கேன். சப்பாத்தி, பராத்தா, ஸ்டஃப்டு பராத்தா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இப்போ இது வந்து நைட்டே நீங்கள் ஊற போட்டுடணும். ஊற போட்டுட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலம்பரையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் டிஃபன் பாக்ஸுக்கு. அப்படி இல்லைன்னா நைட்டும் நீங்கள் ஊற போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டிங்கன்னா நைட்டு கூட நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஆனால் இது நல்லா ஊறணும். அப்போ தான் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து தனியாக வேக வச்சா டைம் ஆகும். சின்ன குக்கரில் இல்லை பெரிய குக்கரில் ஒரு விசில் விட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம இது வெந்து நம்ம அந்த குருமாவில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் குக்கிங் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிட்டோம். குருமா பேஸ்ட் தான். ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது இது அவசரமாக நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அந்த ப்ரோட்டீன், அந்த சோயாபீன் இருக்குது இல்லையா, அந்த ப்ரோட்டீனும் சேரும். அதே சமயத்தில் நல்ல டிஷ்ஷும் உங்களுக்கு சைட் டிஷ் கிடைக்கும். நிறையா பேர் கேட்பீங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலை, திக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறதுலையே உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் வரும். சோம்பு போட்டாலே அந்த அளவுக்கு குழம்பும் நல்லா வரும். நல்ல உங்களுக்கு வாசனை கொடுக்கும். இப்போ இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிருக்கேன். அதாவது எவ்வளோக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து பூண்டுக்கு ஈக்குவல், அது பெருங்காயத்துக்கு ஈக்குவல். அதனால் மோஸ்ட்லி நான் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி பண்ணாலே உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே சமயத்தில் அதுக்கும் ஈக்குவலைஸ் ஆகும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போடுறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிட்டு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதுலேயே வந்து தனியா தூளும் இருக்குது. இதை பற்றி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ நான் வந்து காரத்துக்கு நம்மளுடைய சாய்ஸ் தான். 4 ஸ்பூன் போடுறேன். நான் இந்த அளவுக்கு தான் ஸ்பூன் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசம் டக்குன்னு போயிடும். அப்புறம் நல்லா கொதிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் விடணும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போது இதை விட்டுக்கலாம். தேங்காய் விட்டுடலாம். எண்டில் தான் உப்பு சேர்க்குற வழக்கம் எனக்கு. அதனால் இப்போ உப்பு போட்டுடுறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க உப்பு. இப்போ இந்த இதுவும் நல்லா எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சோயாபீன் நல்லா வெந்துட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதோடு சேர்த்து நீங்கள் இதில் விட்டுட்டுடலாம். விட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா உங்களுக்கு குருமா ரெடி ஆகிடும். சோயாபீன் குருமா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.